நம்ம ₹100 பெட்ரோல் அடிச்சா அது எப்படி கரெக்டா மெஷர் ஆகி வருது? இதுக்கு 2 விதமான மெஷர்மென்ட் மீட்டரை யூஸ் பண்றாங்க. ஒன்னு பிடி ஃப்ளோ மீட்டர். இதுல கியர்ஸ் இருக்கும். பெட்ரோல் வரும்போது அந்த கியர்ஸ் சுத்தும். இந்த கியர் சுத்துறதுக்கு எக்ஸ்ட்ரா எந்த எனர்ஜி தேவையில்ல. அந்த பெட்ரோல் வர ஸ்பீடே போதும். அந்த ஸ்பீட்லயே அந்த கியர் சுத்தும். அப்படி சுத்தும்போது எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை கம்ப்யூட்டருக்கு அனுப்பி கால்குலேட் பண்ணும். நம்ம என்டர் பண்ண வேல்யூ இல்ல அமௌண்ட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் அதை கட் ஆஃப் பண்ணி விட்டுரும். இந்த பிடி ஃப்ளோ மீட்டர்ல கியர் ஒரு ரொட்டேஷன் ஆகும்போது 0.5 லிட்டர் பெட்ரோல் வெளியே வரும். அடுத்து டர்பைன் ஃப்ளோ மீட்டர். இதுவும் அதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணி கால்குலேட் பண்ணும். ஆனா இதுல கியர் இருக்காது, டர்பைன் இருக்கும். இந்த 2 மீட்டர் தான் காமனா யூஸ் பண்றாங்க. அப்புறம் இந்த மீட்டர்களோட அளவீடுகள்லாம் கரெக்டா இருக்கான்னு அப்பப்ப செக் பண்ணுவாங்க. எப்படின்னா 5 லிட்டர் அளவீடு இருக்கக்கூடிய கேன் எடுத்து அந்த டிஸ்பென்சர்லயே 5 லிட்டர் செட் பண்ணி அடிப்பாங்க. அப்படி அடிக்கும்போது அந்த டிஸ்பென்சர்ல வந்ததும் அந்த கேன்ல இருக்கிறதும் ஒரே அளவுல இருந்தா ப்ராப்ளம் இல்ல. ஆனா அந்த டிஸ்பென்சர்ல 5 லிட்டர்னு காட்டி இந்த கேன்ல 5 லிட்டரை விட கம்மியா இருந்தா 4 இல்ல 4.5 இருந்தா அப்போ அந்த மீட்டர்லாம் ரிப்பேர் பண்ணுவாங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. நன்றி.